நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னும் கிளாரிட்டி வராமல் இருக்கிறது வந்து இந்த ஐஎல்ஆர் ரூட்டு 5 இயர் டு 10 இயர் பண்ண போகிறாங்க. அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக பண்ண போகிறாங்களா, ஏர்ன்டு சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஏர்ன்டு ஐஎல்ஆர்னா என்ன, 800,000 people வந்து அடுத்த 4 வருஷத்துல 2026ல இருந்து 30ல அவங்க ஐஎல்ஆருக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. அப்படி அவங்க குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும்ட்டாங்க அக்ராஸ் த போர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் டேலண்ட் விசா, ஸ்கேல் அப் விசா, ஸ்கில்டு ஒர்க்கர் எல்லாருக்குமே வந்து அக்ராஸ் 10 இயர்ஸ். ஆனா அதாவது பீயிங் இன் ஒர்க், மேக்கிங் சர்டன் லெவல் ஆஃப் நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த மேக்கிங் சர்டன் லெவல்ங்கிறது மேபி ஹையர் சேலரியா இருக்கலாம். சில மக்கள் வந்து தெரியாம அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சைல்டு பெனிஃபிட் அப்ளை பண்ணி சைல்டு பெனிஃபிட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பப்ளிக் ஃபண்ட்ஸ், அதெல்லாம் செய்யக்கூடாது. மக்கள் இப்போல இருந்து நான் சஜஸ்ட் பண்றது, உங்க லோக்கல் சேரிட்டி, ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டிக்கு வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிங்க. ரெட்ரோஸ்பெக்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்டூடியோவில் தான் வீடியோ போடுவோம். ஆனால் இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோ வந்துடுச்சு. அது எங்களால் நாங்கள் 2 பேரும் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கிறதுனால போட முடியாமல் இருந்தது. அடித்து பிடிச்சி நாங்கள் வந்தாச்சு இப்போ ஃபைனலாக. ஸோ எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்க கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். என்னன்னா, இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுக்கு தெரியும், புதுசாக ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் அவங்க இது பதவி எடுத்திருக்காங்க. அவங்க வந்து புது ஹோம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்னு நினைக்கிறேன். கரெக்டா? நம்ம இப்போ நம்ம பண்ணது 2 days பேக். ஆமா, இதுதான் அவங்க கரெக்ட். 2 days முன்னாடி லேபர் கான்ஃபரன்ஸ், இயர்லி கான்ஃபரன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து லிவர்பூல்ல நடக்கும். அதுல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் நேத்து விட்டுருந்தாங்க. ஷபானா மஹமூத் ஆனரபிள் ஹோம் செக்ரட்டரி வந்து 2 days முன்னாடி பண்ணாங்க. ஸோ 2 days முன்னாடி 29th of September ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷபானா மஹமூத் வழியாகவும், நேத்து வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நேத்து ஒரு இது எல்லாத்தோடைய அப்டேட் நம்ம இப்போ கொடுக்க போறோம். என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னும் கிளாரிட்டி வராமல் இருக்கிறது வந்து இந்த ஐஎல்ஆர் ரூட்டு 5 இயர் டு 10 இயர் பண்ண போறாங்க. அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா பண்ண போறாங்களா, அதுல எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஏர்ன்டு சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஏர்ன்டு ஐஎல்ஆர்னா என்ன, இதை பற்றி ஃபுல்லாக வந்து பேசிகிட்டே இருந்திருக்கோம். இப்போ இவங்க இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி பேசுறதுக்கு தான் நம்மளோட லீடிங் இமிக்ரேஷன் லாயர் பத்ரி பாலவெங்கடேஷன் வந்திருக்காரு. அவரோட கம்பெனி பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், www.ufvisas.com. அவங்க வந்து யூனிவர்சல் ஃபார்ச்சூன்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி பேர். அவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா திருப்பி நிறைய பேர் இந்த லெவல் கூட பார்க்காம உடனே என்கிட்ட வந்து கேட்குறீங்க அவங்களோட நம்பர் என்ன, அவங்களோட கான்டாக்ட் என்னன்னு. இது எல்லாமே அவரோட அந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கலாம். நாங்கள் நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் அப்டேட்டடாக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இமிக்ரேஷன் பற்றி எந்த வீடியோ வேணாலும் ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம். அது 7 year சைல்ட் ரூட் ஆகட்டும், ஐஎல்ஆர் ஆகட்டும், ஸ்கில்டு இமிக்ரேஷன்ஸ் ஆகட்டும். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தா கூட அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து எப்படி வீசா எடுக்கணும், எப்படி லைசன்ஸ் எடுக்கணும், இதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இமிக்ரேஷன் லாயர் அவர்கள் பேசியிருப்பார். ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படியே அலுப்புப்படாமல் பழைய வீடியோஸில் ஒரு டாபிக் மூலமாக போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் கிடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ இமிக்ரேஷன் இது அப்டேட்ஸ் வந்தாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், வணக்கம். நான் ஒன்று திருப்பி கடைசியாக சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து IAAல வந்து லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களுக்காக இமிக்ரேஷன் சம்பந்தமாக எந்த கேஸை வேணாலும் அவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக வாதாட முடியும். மோர் தென் 6,000 ஹாப்பி கிளைண்ட்ஸு
நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய பேர், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்காரு. சூப்பர். நம்ம வந்து நிறைய இன்ட்ரோடக்ஷனில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு கீழே கமெண்ட்டில் திட்டுவாங்க, ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ நாங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துடுறோம். என்ன நடந்தது, என்ன சொன்னாங்க அவங்க? ஸோ இது வந்து நம்ம ஒரு லாஸ்ட் 1 வீக்கா வந்து என்ன நடந்துச்சுங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நைஜல் ஃபராஜ் யூகே ரிஃபார்ம் வந்து அவங்க பவருக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் ரூல்ஸை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டிருந்தாங்க. அதிலிருந்து தான் இது ரொம்ப காட்டு தீயாட்ட பரவ ஆரம்பிச்சது. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மெயினா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் பவருக்கு வந்தா ஐஎல்ஆரையே வந்து அபாலிஷ் கம்ப்ளீட்டா பண்ணிடுவேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம செகண்ட் பாயிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ரிமூவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி ஐஎல்ஆர் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரோட ஐஎல்ஆரையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க புது ரூல்ஸ் பிரகாரம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஐஎல்ஆருக்கு கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்கும் 5 இயர்ஸ் வீசா அப்படின்னு கொடுத்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து அது அவங்க ரெனியூ பண்ணணும் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். அப்போ அவங்க ரெனியூ பண்ணும்போது ஹையர் ரிக்குவயர்மெண்ட், அதாவது சேலரி த்ரெஷோல்டும் பிளஸ் ஹையர் லாங்குவேஜ் டெஸ்டும் அப்படிங்கிறத வந்து வைப்போம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லியிருந்தாரு, ஹையர் சேலரினா என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்னார் 60K அண்ட் அபவ் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, போரிஸ் வேவ், அதாவது லாஸ்ட் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்ல 2020 டிசம்பர்ல இருந்து 2024 ஏப்ரல் வரை கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து அரௌண்ட் 800,000 டு 1 மில்லியன் பீப்புள், அவர் இன்னும் ப்ரிசைஸா சொல்றது 800,000 பீப்புள் வந்து அடுத்த 4 வருஷத்துல 2026ல இருந்து 30ல அவங்க ஐஎல்ஆருக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க. அப்படி அவங்க குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா அதுல மோர் தென் 50% ஆஃப் த பீப்புள் வந்து சோஷியல் பெனிஃபிட்ஸ், அதாவது பப்ளிக் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இது எடுக்க போயிருவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டை வந்து பேங்க்ரப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து லேபர் பார்ட்டியிலிருந்தும் சரி, மற்ற நிறைய சாலிசிட்டர்ஸ், இமிகிரேஷன் லாயர்ஸ் எல்லாருமே இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஐஎல்ஆரை கிராண்ட் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றதே வந்து இட்ஸ் ஆர்பிட்ரலி வந்து அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒன்று கொடுத்ததை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஈஸியா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் தட் வுட் பி பிரீச் ஆஃப் இசிஹெச்ஆர், அதோட இது பிரகாரமே ஹியூமன் ரைட்ஸ் அது எல்லாமே பிரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா போய் மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபியர் ஆரம்பிச்சது ஐஎல்ஆரை பத்தி அவர் சொன்னது. அதே மாதிரி அவர் சொன்ன ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதும் அதை நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இங்கிருந்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அப்போ அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஷபானா மஹ்மூத் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து இல்ல இந்த இது வந்து பேஸ்லெஸ், இந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் 2 நாள் முன்னாடி வந்து அவங்க அந்த இதை ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பாயிண்ட சொன்னாங்க. நாங்க வந்து மற்றவங்கள மாதிரி சொன்ன மாதிரி ஐஎல்ஆரை வந்து கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். இதுல ஒயிட் பேப்பர்ல இருந்த விஷயம் தான், ஆனா அதுல கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க. என்ன கிளாரிட்டி கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் பி டபுளிங் qualifying period from 5 years to 10 years, minimum 10 years. Sometimes it can be even longer. Some cases it can be longer and some cases you can't qualify at all அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா மினிமம் வந்து 10 வருஷம். ஓகே, ஆனா அதுல வந்து நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. யூரோப் யூனியன் இஏல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது.
அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் அவங்க வந்து ஸ்பௌஸா கொண்டு வந்தாங்கன்னா அது வராது. அதே மாதிரி அந்த இதுல வந்து இந்த பிரிட்டிஷ் அதாவது பிஎன்ஓ ஹாங்காங்ல இருந்து வந்தவங்க அவங்களே அதுல இருந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அந்த எக்ஸம்ஷனை இப்ப விட்டுருவோம். இப்ப இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும்ட்டாங்க அக்ராஸ் த போர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் டேலண்ட் விசா, ஸ்கேல் அப் விசா, ஸ்கில்டு ஒர்க்கர் எல்லாருக்குமே வந்து அக்ராஸ் 10 இயர்ஸ். ஆனா ஐஎல்ஆருக்கு வந்து புதுசா ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம், பாயிண்ட் ஸ்கோரிங் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் யுவர் வே டவுன். 10 வருஷத்துல இருந்து 7 வருஷமோ 5 வருஷமோ அதுக்கு பாயிண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணது இது முன்னாடி சொல்லல, இப்போ கிளியரா பண்ணிருக்காங்க. நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இது கிளாரிஃபை பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் பீயிங் இன் ஒர்க். அதாவது இந்த 2 பாயிண்ட் வந்து புது பாயிண்ட், இது முன்னாடி இல்ல. பீயிங் இன் ஒர்க்கும் மேக்கிங் அ சர்டைன் லெவல் ஆஃப் நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது பீயிங் இன் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு. அவங்கள பொறுத்தவரை நீங்க 5 வருஷம்னா 5 வருஷமும் ஃபுல்லா வேலையில இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கம்பெனி க்ளோஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு 6 மாசம் 60 டேஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கும் ஆனா பேரோல் ரன்னா இருக்காது, அவங்க வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மூணாவது கேட்டகரியா பாத்தீங்கன்னா கம்பெனி போயிருக்கும், அவங்களுக்கு வேலையும் போயிருக்கும். எஃப்எல்ஆர் அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருந்து இன்னொரு எம்ப்ளாயர் கிடைக்கிறதுக்கு வர எஃப்எல்ஆர்ல நடுவுல இருப்பாங்க, இன்னொரு எம்ப்ளாயர் தேடுற வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து டைரக்டா 10 வருஷத்துக்கு போயிடும். ஓகேயா? ஸோ இந்த இதை வந்து அவங்க கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இது வந்து மேண்டேட்டரியா இவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது பீயிங் இன் ஒர்க்கும் மேக்கிங் சர்டைன் லெவல் ஆஃப் நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த மேக்கிங் சர்டைன் லெவல்ங்கிறது மேபி ஹையர் சேலரியா இருக்கலாம், ஆனா அதோட கிளாரிபிகேஷன் வரல. பட் இதோட தோரணை பார்த்தோம்னா அப்படிதான் தெரியுது. ஓகே. ரெண்டும் இன்டர் அதுக்கப்புறம் ரிலேட்டட் இல்லையா? என்னஜி? ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் இல்லையா? இப்போ வந்து நீங்க ஒர்க்ல இருந்தா தான் என்னை பீயிங் இன் ஒர்க்குங்கிறதும் ஒரு பாயிண்ட், அது வேலையில இருக்கணுங்கிறது. மேக்கிங் அ சர்டைன் லெவல் ஆஃப் நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன், சர்டைன் லெவலுங்கிற போது நீங்க ஹையர் சேலரின்னா உங்க ஹையர் என்ஐ பே பண்ணுவீங்கல்ல. ஆமாமா ஆமா. ஸோ சர்டைன் லெவலுங்கிறது அதை தான் அவங்க சர்டன் சொல்றாங்க. லெவலுங்கிற ஒரு பாயிண்ட் ஹையர் போட்டுருக்காங்க. ஓகே ஓகே. சர்டைன் லெவல்ங்கிறது. ஸோ இதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. இது ரெண்டுமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு சேலரி லெவல் இந்த அளவு நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்க வந்து அதை குறைக்க முடியும். ஓகே, அப்போ 5 வந்து இயர்ஸ்க்கு குறைக்க அந்த முடியும். ஸ்லாப்னு சொல்லல. ஸ்லாப் சொல்லல. அதை தான் வந்து இங்கேயும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. கன்சல்டேஷன்ல தான் இருக்குது. இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், கன்சல்டேஷன்ல இருக்கு. அந்த இது முடியும் போது எண்ட் ஆஃப் த இயரும் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் இயர்ல அது ரூலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சரியா? கெஸ் இருக்கா? அடுத்தது என்ன? உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா இந்த லெவல் ஐ சேலரி சொல்லுவாங்கன்னு? அது கெஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம சொல்லி அது வேற மாதிரி இருந்ததுன்னா மக்கள் வந்து பண்ணுவாங்க. மாட்டிக்கிட்டு சரி, நான் உங்களை மாட்டி ஆஸ் விடலான்னு ஆஃப் நவ் பார்த்தேன். 40 ஆஸ் ஆஃப் நவ் வந்து 41,700 கோயிங் ரேட். ஆமா. சரியா? சோ அதுதான் வந்து நான் பாக்குறேன், அந்த லெவல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 41,700 இருக்கிற ரூல்ஸை வச்சு சொல்றேன். ஓகே ஓகே. சரியா? ஆனா பொறுத்து இருந்து இது பார்ப்போம். என்னோட கெஸ். பொறுத்திருந்து பார்ப்போம். ம். சரியா? அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட், இதையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நாட் டேக்கிங் எனி பெனிஃபிட்ஸ் பேமெண்ட் ஈவன் சிங்கிள் பென்னின்னு அவங்க சொன்னாங்க. ம். ஒரு எந்த வகையிலயும் எந்த இடத்துலயுமே வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணியிருக்க கூடாது. சில மக்கள் வந்து தெரியாம அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சைல்டு பெனிஃபிட் அப்ளை பண்ணி சைல்டு பெனிஃபிட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேரு, எனக்கு தெரியும் சில கிளைண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கிறவங்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பப்ளிக் ஃபண்ட்ஸ், அதெல்லாம் செய்யக்கூடாது. ம். ஸோ இந்த மாதிரி அது வந்து வெறும் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி பண்றாங்க. பட் அந்த இதை பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நாட் டேக்கிங் எனி பெனிஃபிட்ஸ் பேமெண்ட். அதுக்கப்புறம் லேர்னிங் இங்கிலீஷ் டு அ ஹையர் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ இதுல தெரிய வருது, அவங்க இந்த ஜான்வரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் லெவலை வந்து B2 இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. B1ல இங்க இருக்கிறது
அது வந்து B2-ஆ மாத்த போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹேவிங் அ ஸ்பாட்லெஸ் கிரிமினல் ரெக்கார்டு, ஸ்பாட்லெஸ்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நார்மலா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பண்ணோம்னா அவங்களுக்கு கிடைக்குது. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணோம்னா. ஆனா இந்த மாதிரி அப்புறம் எதெல்லாம் வந்து கிரிமினல் ரெக்கார்டுக்கு போகுதோ, ஈவன் டிரைவிங் அஃபென்ஸ், சீரியஸ் டிரைவிங் அஃபென்ஸ் கிரிமினல் ரெக்கார்ட் போனா கூட ஸ்பாட்லெஸ் கிரிமினல் ரெக்கார்ட்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்காது. அதுல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, யாருக்காவது கிரிமினல் ரெக்கார்ட் இருந்தா நாங்க ஐஎல்ஆர் அப்ளை பண்றதுக்கே கம்ப்ளீட்டா பார் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. ஸோ மக்கள் வந்து எப்பவுமே தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. பட் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் விசால இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல. இதை வந்து இந்த மாதிரி இதை வந்து நேச்சுரலைசேஷன் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கும் இதை கொண்டு போறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஐஎல்ஆருக்கு மட்டும் இல்லை, இவென்ச்சுவலி இந்த பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது இதை அப்ளை பண்ண போறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது என்ன இந்த இவென்ச்சுவலி அஃபென்ஸ் கிரிமினல் ஓகே. அஃபென்ஸ்னா எல்லாமே இந்த கிறிஸ்பி தோசாலேருந்து வடை சுத்திருந்தா கூட அது கிரிமினல் வருமா? கேஸ் கிறிஸ்பி ரெஜிஸ்டர் தோசால இருந்து ஆச்சுன்னா வடையை சுட்டிட்டு போனாலும் இனி கிடைக்காது. ஓ, அப்படி அந்த லெவல்ல சீரியஸா தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே ஆமா ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு வந்து நீங்க வந்து கேஸ் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு ஆமா கொடுத்துருக்கீங்களா? ஓ, அந்த மாதிரியும் அலௌடு. ஆமா. ஓகே. அதாவது நான் சொல்றது ஐஎல்ஆர் இருக்கு. நான் வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்காக வந்து அந்த மோட்டார் அஃபென்ஸுக்கு நான் வாதிட்டு பண்ணல. ஐஎல்ஆர் இருக்கு சொல்றேன். ஸோ ஐஎல்ஆர் புரிஞ்சுக்கோங்க. சொல்றீங்க. ஓகே, ஓகே. ஐஎல்ஆருக்கு அந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணி அது வாங்கியிருக்கேன். இல்லடா, இந்த பட் வீடியோ இனிமே பார்த்துட்டு அதெல்லாம் நிறைய பேர் நடக்காது. உங்கள்கிட்ட கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அதான். வேற ஒன்றும் இல்லை. ஃபைன், ஃபைன், ஆமா ஃபைன். ஐஎல்ஆர் இல்லை. இருக்கா. ஓகே, ஓகே. ஓகே. ஆ, ஸோ அந்த பாயிண்ட். ஆ. அடுத்தது கிவிங் பேக் பை ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் இன் யோர் லோக்கல் கம்யூனிட்டி. இது வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன வாலண்டியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. சோ மக்கள் இப்போல இருந்து நான் சஜஸ்ட் பண்றது, உங்க லோக்கல் சேரிட்டி, ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டிக்கு வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த பாயிண்ட நிறைய தடவை வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ யூ ஷுட் ஸ்டார்ட் வாலண்டியரிங். சரிங்களா? வாலண்டியரிங்ல இப்ப முருகன் கோயில போய் பிரசாதம் கொடுக்கறதுலாம் வாலண்டியரிங் வருமா இல்ல வராதா? இல்ல அதெல்லாம் ஆட் ஆமா பண்ணலாமா? ஆமா அவங்க சொல்றது ரெஜிஸ்டர்ட் சேரிட்டில வாலண்டியரிங். மேபி ஒரு ஃபுட் பேங்க், ஆ, உங்களுக்கு லோக்கலா வந்து ஒரு சேரிட்டி இருக்கும் ஃபுட் ஆ, பேங்க். ஆ. அங்க வந்து நீங்க போய் வாலண்டியரிங் பண்றீங்க ரெஜிஸ்டர் பண்ணி. ஓகே. நீங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக சொல்றேன். தான் இந்த கேள்வி இல்ல கேட்டேன். நம்ம பயப்பிள்ளைங்க வந்து இந்த போய் நான் இங்க கூழ் ஊத்துனேன் கஞ்சி ஊத்துனேன்னா அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம என்னன்னா மெயினா வந்து சேரிட்டியில ரெஜிஸ்டர்டு போய் யூகே. வாலண்டியரிங் பண்ணணும். ஓகே. அவங்கள்ட்ட சர்டிபிகேட் ஆமா சர்டிபிகேட் யூகே வாங்கலாமா? அது சேரிட்டி. சர்டிபிகேட் ஆமா வாங்கலாம். அவங்க வந்து லெட்டர் அது மாதிரி தருவாங்க. அதே மாதிரி இந்த இதுவும் கிளாரிபிகேஷன் தருவாங்க. இது சும்மா எந்த சேரிட்டி வேணாலும் கிடையாது. ஏன்னா நிறைய சேரிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து சாதாரணமா ஒரு சிஐசி கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்களே ஒரு 2-3 இயர்ஸ்ல கழிச்சா சேரிட்டியா பண்ணலாம். ஆ, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. மேபி அதுக்கும் அவங்க ஒரு லிஸ்ட் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இதுலயும் வந்து அபியூஸ் ஆகும் அப்படிங்கறதுனால ரெஜிஸ்டர்ட் சேரிட்டில வந்து பண்ணணும். ஓகே. நம்ம ஊர்ல ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் அரசியல்வாதி நான் இப்ப சொன்னேன். விளக்குமாறு வச்சுட்டு போட்டோ போட்டு பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பர் சர்டிபிகேஷன் ஆமா வேணும். கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க இந்த இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து வில் பி லான்ச்ட் பை த எண்ட் ஆஃப் த இயர் அண்ட் பி ஓபன் டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். அந்த அப்கோர்ஸ் முன்னாடி சொன்னதுதான், பப்ளிக் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அது சொல்லலாம். இப்போ எகெயின் கம்மிங் டு த திங், ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வருமா அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியும் இருக்கும். ஸோ அதுக்கான கன்சல்டேஷன் இவங்க சொல்ற இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஷபானா மஹமூத் அவங்க சொல்லும் போது என்ன பார்த்தா, என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ள வந்தது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கறது அவங்களும் அவங்க ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் தேர் ஹஸ் பின் லாட் ஆஃப் அபியூஸ்ங்கிறதும் சொன்னாங்க. சோ இது எல்லாமே சொல்றது பார்க்கும்போது ரெட்ரோஸ்பெக்டிவ்லியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. எகெயின் இட் இஸ் ஸ்டில் அண்டர் கன்சல்டேஷன். இது வந்து நீங்க கேட்பீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறது தானா? இட் கேன் பி கம்ப்ளீட்லி தே ஹோம் ஆஃபீஸ் கேன் சேஞ்ச் தேர் மைண்ட் அண்ட் தே கேன் பிரிங் இட் ஒன்லி ஃபார் த நியூ பீப்புள். பட் அந்த தோரணை எப்படி இருக்கு, அந்த டோன் எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம்னா ரெட்ரோஸ்பெக்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேயா? ஆனா லாஸ்ட் மினிட்ல மாறலாம். ஏன்னா எதனால இந்த பாயிண்ட சொல்றேன்னா, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லும் போது கூட
நம்பர் ஆஃப் மைக்ரன்ஸ் உள்ள வந்தது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்கண்ட்ரோலபிள் ஆஃப் நம்பர்ஸ் வந்துருச்சு. ம், அதுல நிறைய அபியூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே வந்து அவங்க அந்த பாயிண்ட சொல்லியிருக்காங்க. ம், ம், ஸோ ம். அதனால இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அப்படியே வந்தாலும் ஸ்டில் நம்ம மக்கள் வந்து 5 இயர்ஸ்ல குவாலிஃபை ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஜென்யூனா வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ 5 இயர்ஸும் ஃபுல்லா வேலையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ராப்பரா சேலரி பேங்க்ல ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல வந்து அவங்க டாக்ஸை வந்து ஹெச்எம்ஆர்சில செக் பண்ணுவாங்க. என்ஐ அந்த என்ஐ டாக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் இனிமே ஐஎல்ஆர் கொடுப்பாங்க. ஸோ as long as உங்க எம்ப்ளாயர் வந்து பே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, பிளஸ் நீங்க இந்த நான் சொன்ன மாதிரி சேரிட்டி இதுல எல்லாம் போய் கான்ட்ரிபியூஷன் இப்போல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிஷனலா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேயா? அப்போ 5 இயர்ஸ்ல உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால மக்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரெட்ரோஸ்பெக்டிவ்லி வந்தாலும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து கிளியரா நான் சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ மெயினா வந்து கிரிமினல் கன்விக்ஷன் அதுல எதுவும் போயிடாதீங்க. வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க. வடை குடிச்சிட்டு திருடாதீங்க. ஓட்டாதீங்க. லைசன்ஸ் இல்லாம ஓட்டாதீங்க. இதெல்லாம் வந்து இனி பாதிப்புகள் வரும். எந்த வகையும் சண்டை, சச்சரவு, அதே மாதிரி பசங்க வந்து பப்புக்கு போனாங்கன்னா அங்க போய் கேர்ள்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்கிறது, அது மாதிரி நிறைய வருது நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாம நல்லபடியா இருங்க. உங்களுக்கு அயலார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து இப்ப இந்த 5 வருஷம் தான் பண்ணணும் இல்லை, எப்பவுமே லைஃப் லாங் கடைபிடிக்கணும். இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். 5 வருஷம் மட்டும் சரியா? போட்டுக்கணும்னு சொல்ல. எப்பவுமே. எப்பவுமே. ஆமா. ஸோ இதுதான் இப்போ லேட்டஸ்டா ஷபானா மஹமூத் அவங்க ஹானரபிள் ஹோம் செக்ரட்டரி அவங்க லேபர் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்த அப்டேட்ஸ். ஸோ நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா ராஜுபாய்? நம்ம மக்கள் கொஸ்டின்ஸ்ல அது கமெண்ட்ஸ்ல இல்ல கேட்டதுல. அது இது நேத்து இது பிரைம் மினிஸ்டர் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு ஆட் பண்ணணும்னு சொன்னீங்களா? அது என்ன சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர்? இல்ல, பிரைம் மினிஸ்டர் வந்து ஜென்ரலா வந்து கண்ட்ரிய பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. இமிகிரேஷனை பத்தி அவங்க பெருசா சொல்லல. பட் கண்ட்ரி வந்து நல்ல டைரக்ஷன்ல நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும், அதிக ஜாப்ஸ் இனிமே கிடைக்கும், மக்களுக்கு எக்கானமி வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒர்க்கிங் பீப்புளுக்காக வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா பண்ணுது. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா இமிகிரேஷனை பத்தி அவங்க அந்த பாயிண்ட்ல போல அந்த போட்டை பத்தி தான். ஆனா இந்த இதை பத்தி எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னா நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா மக்கள்கிட்ட நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் இதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ரெட்ரோஸ்பெக்டிவா ஆனாலும் சரி, நார்மலா ஆனாலும் சரி, நம்ம பசங்க ஜெயிப்பாங்க. அது எதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நிறைய பேர் வந்து அந்த சேலரி த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஹார்ட் கரெக்ட். ஒர்க்கிங்கு ஏர்ன் பண்ணுறாங்க. வீசா சாரி டாக்ஸஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த இது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க கரெக்டா? இது யாருக்கு கண்டிப்பா. பிரச்சனை வரும்னா பிரேக் எடுத்துட்டு வேலைக்கே போகாம வேலைக்கு போகாம கம்பெனி க்ளோஸ் ஆயிருச்சு, எஃப்எல்ஆர்ல இருக்காங்க. இல்ல கம்பெனி க்ளோஸ் ஆகி 60 டேஸ் வந்து 6 மாசம் வேலை இல்லாம இருப்பாங்க. அந்த 60 டேஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு ஒரு புது சிஓஎஸ் எடுத்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாரும் 10 வருஷத்துக்கு போயிடும். சரி ஓகே. ஸோ இதுதான் மெயின். ஸோ இன்னொரு விஷயம் வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய இஷ்யூஸ்லாம் நான் கேள்விப்படுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களோட பேர் வந்துச்சுனாலே அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடும். ஸோ அது வந்து கண்டிப்பா. ஒரு சின்ன அஃபென்ஸாக இருந்தாலும் அதை பற்றி அப்புறம் திருப்பி வந்து வக்கீல்கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிச்சயமாக நீங்கள் வந்து அதை மறைக்க முடியாது. நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் எழுதாம விட்டுறலான்னு. எழுதாம விடக்கூடாது. ஒன்ஸ் அது கேஸ்குள்ளார வந்துச்சுன்னா பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா. ஸோ அது அது டிஸ்க்ளோஸ் அது பண்ணிதான் ஆகணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல அது பாதிப்பு வரும். ஸோ ஸ்டூடெண்டாக இருக்கேன், நான் தாதா மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம். இல்லை வந்து நான் வந்து இதில் இருக்கேன், பிரச்சனை பண்ணலாம், அப்படிலாம் வேண்டாம். நீ இது இந்தியாவில் இருந்தீங்கன்னா அது அங்கே இருக்கட்டும். இங்கே அவர் சொல்கிற மாதிரி 5 வருஷம் 5 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாதாவா ஆகிக்கலாம். அது அது சொல்ல நீங்கள் கரெக்ட் தானே? ஸோ ஆமா அது ஆமா. இல்லை. சூப்பர். கரெக்ட்.
தேங்க்யூ வெரி மச். ஸோ ஐ ஆமா திங்க் தட் வேற எந்த கொஸ்டின்ஸும் இப்போதைக்கு இல்லை. நான் வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நம்ம தனியா ஒரு எபிசோடா பண்ண போறோம். அதுல வந்து எல்லாமே பண்ணுவோம். கண்டிப்பா ஸோ அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் உட்காரும்போது, நம்ம கூட உட்காரும்போது Sure. ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா கேட்க நீங்க பதில் சொல்ல, டீடைல்டா அது நல்லா பேசலாம். ஜாலியா இருக்கும். சரியா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுப்போம். மக்கள் இதுல யாருக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது கமெண்ட்ல போடுங்க. இதுன்னு இல்ல, எந்த டாபிக் இருந்தாலும் சரி. இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்ல நானும் ராஜுபாயும் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சிருப்போம். இது வரைக்கும் உங்க நீங்க எல்லா விட்ட கொஸ்டின்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ் பதில் எது சொல்லலாம். இருந்தாலும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்கள்ட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பண்றவங்க எல்லாம் முக்கால்வாசி நாங்க அங்கேயே கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டோம். யார் யாருக்கு முடியல, யாருக்கு யாருக்கு கொஸ்டின் பண்ணலையோ, தயவு செஞ்சு வந்து ஒரு 50 பேஜுக்கு கொஸ்டின் மட்டும் பண்ணாதீங்க. அது படிக்கிறதுக்குள்ள தலை சுத்தி போயிடுது. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஸ்டின் கேளுங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம். Thank you, ராஜுபாய். நன்றி, வணக்கம்.